ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி வெட்னஸ்டே அன்னைக்கு கோல்டு செல் எடுத்து $8,600 ப்ராஃபிட் புக் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் நிறைய பேர் டிஎம் பண்ணி பிரேக் டவுன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்துட்டு அந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன், எப்படி க்ளோஸ் பண்ணேன், எப்படி நான் அந்த ட்ரேட் மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ட்ரேடை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். இது ஓகே, நான் 2 அக்கௌண்ட்டில் ட்ரேட் போட்டேன். ஒன்று வந்துட்டு 5K, இன்னொன்று வந்து 3K. ரெண்டுமே லைவ் அக்கௌண்ட் தான். ரைட்டுங்களா? ஓகே, இப்போது ட்ரேடிங் சார்ட் வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு கோல்டு ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட்டு 2 வீடியோவில் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கோல்டு நான் எதனால் செல் பார்க்குறேன்னு. ரைட்டா? DXY வந்துட்டு, அதாவது US டாலர் வந்துட்டு புல்லிஷாக இருக்கான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ வந்துட்டு கோல்டு வந்துட்டு நான் அதனால் பியரிஷ் பார்க்குறேன். அண்ட் வார் சுச்சுவேஷன் அது இதுன்னு போயிட்டுருக்காங்க, பியரிஷ் பார்க்குறேன்னு நான் அன்றைக்கே சொன்னேன். ரைட்டா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நிறைய பேர் இன்னொன்று கேட்ட கேள்வி என்னென்னா, கோல்டு கூட எதோட எஸ்எம்டி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்க. ரைட்டா? நான் கோல்டு கூட மொத்தம் 3 இதை வச்சு நான் எஸ்எம்டி பார்ப்பேன். ஒன்று கோல்டு ஹீரோ, கோல்டு GBP, இன்னொன்று வந்து சில்வர். மூணுத்தையும் வச்சு நான் எஸ்எம்டி பார்ப்பேன். ரைட்டா? இப்போ வந்து கோல்டு GBP எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஹை வந்துட்டு கோல்டில் இங்கே இருக்குது, அது எடுக்கலை. இங்கே வந்துட்டு கோல்டு ஹீரோ வந்துட்டு கோல்டு GBP வந்துட்டு ஜான்வரி ஹையை தூக்கிட்டான். ஸோ அது ஒரு எஸ்எம்டி. ரைட்டுங்களா? எஸ்எம்டி வச்சிட்டோம். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வார் ஸ்டார்ட் ஆன டைம், வார் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு. ரைட்டுங்களா? அந்த வீக் என்ன பண்ணிட்டான்னா எஸ்எம்டி வச்சுட்டு ப்ரைஸ் வந்து பியரிஷாக க்ளோஸ் பண்ணிட்டு. ரைட்டுங்களா? வீக்லி கேண்டிலில் பியரிஷாக க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நான் கண்டினியூவாக நான் செல் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ என் டைம் எஸ்எம்டி வச்சுட்டா, ரிவர்சல் சிக்னேச்சர் வச்சுட்டா வீக்லியில். ஸோ நான் இங்கே நான் செல் பார்க்குறேன். ரைட்டு. தென் வந்துட்டு இது ஒன்று கோளாறு. ஓகே, தென் வந்துட்டு டெய்லி பிடிப்போம். ரைட்டுங்களா? ஸோ அதோட வீக்லிலே வந்துட்டு C2, C3, C4 கேண்டில் 4 நடந்துகிட்ருக்கு. CR, TR ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஸோ C4 நடந்துகிட்ருக்கு. தென் வந்துட்டு டெய்லி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா, ஓகே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு CASD வச்சுருப்பான். ரைட்டா? இங்கே 60 வச்சுட்டான். ஸோ ரெண்டாவது அதுக்கப்புறம் இங்கே வச்சானா இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு எஸ்எம்டியும் வச்சுட்டு இங்கே நைட்டு ஒரு CASD வச்சுட்டான். ரைட்டுங்களா? ஸோ பியரிஷுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட இந்த இது ஃபுல்லாக லோ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ரைட்டுங்களா? ஃபுல்லாக லிக்விடிட்டிஸ். ஸோ நான் ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு டார்கெட் நான் எது பார்த்தேன்னா இந்த இடம். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் February 17 அந்த லோ. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு இது. ரைட்டா? ஸோ இந்த டார்கெட் இது என்ன செகண்ட் டார்கெட்டு. ஸோ லாஸ்ட் வந்துட்டு நான் எது பார்த்தேன்னா இந்த இடம். மூணுமே பார்த்தேன். ரைட், இந்த இடத்துல பாருங்கள், அதான் ட்ரேட் போட்டப்போ $6,015 ப்ராஃபிட் வர மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே நெட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? ஏன்னா எனக்கு அங்கேயே 12 RR வந்துச்சு, அதனால். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகெயின் இங்கே ஒரு CASD வச்சுட்டான். ரைட்டா? ஸோ இங்கேயும் ஒன்று. ஸோ பியரிஷ்க்கு நல்ல கன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே பார்த்தா லைக் இங்கே ரைட்டு டெய்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ரைட்டுங்களா? ஸோ டெய்லியில் FEG, டெய்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் அண்ட் இந்த லோஸுக்கு தான் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ரைட்டா? ஸோ ப்ரைஸ் வந்து டெய்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் டேப் பண்ணிட்டான். நான் வந்துட்டு அப்படியே இங்கே நீட்டேன். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, டெய்லி வந்துட்டு டெய்லி டு நான் 4 ஹவர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ரைட்டுங்களா? ஸோ டெய்லி டு 4 ஹவர் சேஞ்ச் பண்ணோன்னா ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா டெய்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் நான் பார்த்தேன். அண்ட் வந்து கீழே உள்ள லிக்விடிட்டிஸ், செல் சைஸ் லிக்விடிட்டிஸுக்கு நான் டார்கெட் நேம் பண்ணியிருந்தேன். ரைட்டுங்களா? ஸோ 4 ஹவரில் ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா லைக் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், அடுத்து டெய்லியில் ஸ்விங் வச்சுருந்தான். ரைட்டுங்களா? டெய்லியில் ஸோ டெய்லியில் நான் ஸ்விங் வைக்கல. ஸோ ஓகே, டெய்லியில் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போக போகிறேன். இன்டர்னல் டேப் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் போக போகுது. ரைட்டுங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நான் 4 ஹவர்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 4 ஹவர் என்னென்னா இன்றைக்கி டேட் என்ன? ஓகே, வெனஸ்டே கேண்டில் 4 ஹவர் கேண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே 6 மணி கேண்டில். ஓகே, இங்கே நைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு இங்கே கன்சால்டேஷனில் போயிட்டுருக்கான்.
ஸோ இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி C3 ஆக்சுவலி நடக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நீட்டு CASD 1 ஹவரில். ஓகேவா? டெய்லியில் C3 நடக்குது. 1 ஹவரில் நம்ம பார்ப்போம். டெய்லி டு 1 ஹவர். ஸோ இங்கே நீட்டு வரிசையாக பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நல்ல சிஎஸ்சிஸாக கொடுத்துட்டு வந்திருப்பான். ரைட்டா? ஸோ இங்கே நீட்டு இங்கே கொடுத்துட்டான். ஓகே. ஸோ நான் இங்கேயே நான் வந்து செல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் வந்துட்டு இங்கேயே டேரெக்டாக நீங்கள் என்ட்ரி போடுறதுனால என்ட்ரி, இங்கே SL 1:2 TB இங்கேயே போடுறதுனால போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஹை, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை, அதை ஸ்வீப் பண்ணி இன்டர்மீடியட் டேர்ம் ஹை இந்த சிஸ்டம் வச்சுட்டான். ஸோ இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அண்ட் வந்துட்டு நான் என்ட்ரி போட்டேன்னா இதுதான் என்னோடய மாடல். ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் வந்துட்டு ஃபாரெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இப்போ என்ன பண்ணுறேன் இல்லைங்களா, பண்ணிகிட்டு இருக்கப்போ இதுதான் என்னோடய மாடல். இதுதான் இப்போ நான் இப்போயும் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு லாங் டேர்ம் ஹை இருக்கணும், ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. அந்த ஷார்ட் டேர்ம் ஹை ஸ்வீப் பண்ணோன்னே இன்டர்மீடியட் டேர்ம் ஹை எப்போ கன்ஃபார்ம் ஆகணும், சிஸ்டம் நடக்கணும். நடந்தோடனே என்ட்ரி SL 1:2 TP. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் இந்த இடத்துல சிஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த 11 AM இங்கே நைட்டு ஓப்பன் ஆச்சு. 11 AM ஓப்பன்லேயே வந்துட்டு நான் என்ட்ரி போட்டேன். சாரி 10 PM 11 AM. ஆமாம் 11 AMல தான் நான் இந்த எல்லா சினாரியும் பார்த்தேன். இங்கே என்ட்ரி போட்டு SL வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஈக்குவல் ஹைஸு. ஆக்சுவலி நான் என்னோடய SL இங்கே தான் வச்சுருந்தேன். ப்ரைஸ் அதுக்கப்புறம் மேலே ஏறும் போது கொஞ்சம் தள்ளி மேலே வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் ஈக்குவல் ஹைஸை கவனித்தேன். அதனால் ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இது நார்மல் பாக்கி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இதாக இருக்கும். ரைட். ஓகே 11 AM நான் போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட்டு இங்கே நான் டார்கெட் வச்சுருந்தேன்னா ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருந்தேன். ஓகேங்களா? இங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன். டிபி நான் இங்கே செட் பண்ணலை. டிபி வந்துட்டு நான் கீழே தான் நான் செட் பண்ணியிருந்தேன் சொல்லப்போனால். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே தான் நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணேன். ரைட். 1 அரௌண்ட் 12 தான் வந்துச்சு எனக்கு. ரைட்டா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல எஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து 11 AM அது 12 AM வந்துருச்சு. 12 AM ஓப்பன் ஆகிட்டு இங்கே நைட்டு வந்துட்டு 1 AM அண்ட் 2 AM லண்டன் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டான். இந்த இடத்துல என்ன கதைன்னா சில்வர் வந்துட்டு இந்த ஹையர் ஸ்வீப் பண்ணிட்டான். இவன் வந்து ஸ்வீப் பண்ணலை. ஸோ இது ஒரு SMT வச்சிட்டான். SMT வச்சோன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு CST வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ரிவர்சல் ஆக போகிறேன்னு. ஸோ அன்றைக்கி நைட்டு வேறு FOMC வேறு. ஸோ இந்த ஹையை தூக்கிட்டானா இந்த லோவை தூக்கிட்டானா. ஸோ வெயிட் பண்ணேன் நான் மார்க்கெட்டில். வெயிட் பண்ணி ஏன்னா இங்கே நைட்டு ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? ஒன்று இங்கே நைட்டாக கன்சாலிடேஷன் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வருவான். இல்லை வந்துட்டு இங்கே அப்படியே ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே போயிடுவான். ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சினாரி கன்சாலிடேஷன் ஆகிட்டு இப்போ வெயிட் பண்ணேன். ஏன்னா FOMC வேறு. FOMCயில் இன்றைக்கி ரேட் கட்டு வார் நடக்குது. ரேட் கட் பண்ண மாட்டான்னு தெரியும். ரைட்டுங்களா? அது ஃபண்டமெண்டல். அது போணுச்சுன்னா பெருசாக இருக்கும். நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன் செல்லு தான் ஆவான். சேம் ரேட் கட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ரைட்டுங்களா? ஸோ சேமில் தான் இருந்திருக்கு. அவன் போவில் வந்து ரேட் கட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் கன்சாலேஷன் ஆகிட்டு இந்த 2 மணிக்கு அப்படியே கிலோ வந்து ஆரம்பிச்சிட்டோம் ப்ரைஸ். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ வந்துட்டு இங்கே நைட்டு வந்துட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு 6 PM. ஓகே ஓப்பன் ஆகிட்டு ஒரு கன்சால்டேஷன். இது வந்து 1 AM 2 AM லண்டனில் கீழே விழுவ ஆரம்பிச்சிட்டான். அண்ட் வந்துட்டு இங்கே நைட்டாக கரெக்டாக எனக்கு க்ளோஸ் நானே இப்போ மேனுவல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட் கீழே போவான். இந்த இடத்துல இப்படி தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். இந்த இடத்துல இப்படி தான் கன்சால்டேஷன் ஆகும். நான் இப்படி தான் வந்துட்டு ட்ரேடை லைக் எப்படி தான் போவாங்கிறத நான் பார்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் நான் ட்ரேட் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரைட்டா? இதனால தான் இந்த ட்ரேட் நான் கான்ஃபிடென்ட்டாக செல் பிடிச்சது. ஜஸ்ட் நான் ரிஸ்க் எடுத்தது வந்துட்டு $250 அண்ட் ரிவார்டு ஒரு அக்கௌண்ட்டில். ரிவார்டு வந்து $3,380 ஒரு அக்கௌண்ட்டில். இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு 5,000 சம்திங் 200 500 ஏதோ ஒன்று வந்துச்சு. ஆக மொத்தம் எவ்வளோது 8608 இதுன்ட்டு நான் புக் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரைட்டு. அப்புறம் வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா இதான் நான் இந்த இடத்த பிரேக் டவுனு. இந்த ட்ரெயினில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு DM பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் இல்லை ட்விட்டரில். ஸோ வேறு எதுனா டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
எதாவது கன்ஃபியூஸ் ஆகிருக்கா, நல்லா சொல்கிறேனா, இல்லை குழப்புறேனா, வளவலன்னு பேசுகிறேனா அப்படின்ட்டுன்னு இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட்டு, இங்கே ஆஃப் பண்ணுறது.